ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறுவதை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய முதல் மாதத்திலே இந்த கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால ரொம்பவே ஆபத்துக்கள் நிறைந்திருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அது உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு ஆபத்து, என்ன மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஜனவரி மாதம் என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி புத்தாண்டு பலன், ஜனவரி மாத பலன், சனி பயிற்சி பலன், இதை எல்லாமே உங்கள் ராசிக்கு இப்போ இந்த 2025க்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இந்த கிரக மாற்றங்களால் ஜனவரி 31 வரையும் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன கிரக மாற்றம் நடக்க போகுது, கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜனவரி மாதம் 2025 ஃபஸ்ட்டு முதல் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு பரிகாரமும் இந்த வீடியோவில் சொல்லுவேன். அந்த பரிகாரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். இந்த 2025 நடக்கக்கூடிய முதல் மாத ஜனவரி கிரக மாற்றங்களால் பல்வேறு வழிகளில் நன்மைகள் தரக்கூடியதாக உங்களுக்கு நாட்களானது இந்த மாதம் அமைய போகுது. இந்த ஆண்டுடைய முதல் மாதம் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் தேதியோடு ஷேர் பண்ணுறேன். முதல்ல எந்தெந்த தேதியில் என்னென்ன கிரக மாற்றங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதம், இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக மாற்றங்கள்லாம் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. ஜனவரி 4ஆம் தேதி புதன் தான் ஃபஸ்ட்டு மாற போகிறாரு. புதன் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. புதன் மாறின ஒரு 10 நாட்கள் கழித்து ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்திலிருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அவர் மாறிய ஒரு 4 நாட்கள்லேயே ஜனவரி 18ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு மாறுறாரு. இவர் மாறின அடுத்த 10 நாளில் ஜனவரி 28ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி 4 முக்கியமான கிரக மாற்றங்கள் முதல் ஜனவரி மாதம் நடக்க போகுது. ஜனவரி மாதத்தில் புதன் பயிற்சி, சூரியன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நடக்கிறதோட அடிப்படையில் கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாகிஸ்தானத்தில் சனி, தொழில்ஸ்தானத்தில் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் குரு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்களால் கிரகநிலைகள் இப்படி அமைகிறத தொட்டு உங்கள் ராசிக்கு ஜனவரி 31 வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். எதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த மாதம் நெடுங்காலமாக மனதில் தேங்கி கிடந்த திட்டங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். அப்புறம் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறும். ஸோ அந்த சுபகாரியங்கள் நடைபெறும் போது அதில் உங்களுடைய இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கணும். அப்புறம் வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த முயற்சியில் இன்னும் துரித வேகத்தில் செயல்படுங்க.
துரித வேகத்தில் செயல்படும் போது பணிகள் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடைபெறும். அப்புறம் உறவுகளும் நண்பர்களும் மத்தியில் இருந்த கருத்து வேற்றுமை உங்களுக்கு அகலும். அப்படி அகழ்வதே உங்களுக்கு ஒரு பெரியதாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மனஸ்தாபங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். அதை விட கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே ஒற்றுமையானது இந்த மாதம் அதிகமாக பலப்படும். உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் தோய்வு ஏற்படும். வழக்கு விஷயங்களில் நீங்கள் புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி தோய்வு ஏற்படும். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணாலும் தோய்வு தான் ஏற்படும். ஸோ கிரகங்கள் மாற்றங்களால் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்றெல்லாம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சியில் இறங்கலாம். ஏன்னா அந்த முயற்சிகளில் இறங்கும்போது அதனுடைய சேர்க்கை இந்த மாதம் அதிகரிக்கும். அப்புறம் பூர்வ புண்ணிய விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. சுக்கிர பயிற்சியில் பூர்வ புண்ணிய விரையாதிபதி சுக்கிர தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பிதுருஜத சொத்து விஷயங்களில் ஒரு நல்ல முடிவுகள் சேரும். அதாவது முன்னோர்கள் சொத்து உங்கள் கைக்கு சேரும். இந்த மாதிரியான அதிசயம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் இடமாறுதல்கள் ஏற்படும். இந்த இடமாறுகள் ஏற்படும் போது கண்டிப்பாக இந்த இடமாறுகளை அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு இடலாம் மாற முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லி இது பண்ணிங்கன்னா உத்தியோகம் பறிப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. வேலையில் இடமாறுதல் ஏற்படும் போது அதை ஏற்றுக்குங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட இந்த மாதம் முழுக்க கிரக மாற்றங்களால் லாபம் ஈட்டுற மாதிரி நிறைய சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலை இருக்கும்போதே லாபம் ஈட்டி வியாபாரத்தில் ஒரு படி உயர பாருங்கள். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க வரக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ அதை பயன்படுத்தி நாம் நம்மளை நிரூபிக்கிறது மட்டும்தான் இந்த டைம் வேலையாக இருக்கணும். அதை மிதுன ராசிக்காரங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க கரெக்டாக பண்ணுங்கள், முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் பெண்களாக இருக்கிறவங்க நீங்கள் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுகளுக்கு வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த டைம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய உங்கள் கனவு நினைவாகும். அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகளானது வரும். புதிய வாய்ப்புகள் குவியும் போது அதை பயன்படுத்தி உங்கள் துறையில் அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு புதிதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படும். நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளால் கிடைக்கக்கூடிய ப்ளஸ்ஸான பாயிண்ட்கள் சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்று ஜனவரி 31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது மிருகசீரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். போட்டிகள் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபாடு தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த இடமாற்றம் வரும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய வெற்றியை ஒரு மாதமாக கிரக மாற்றங்களானது முதல் மாதத்துக்கு மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமாக உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு வாக்குவாதம் ஏற்படும். பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும். இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப விஷயத்தில் நிறைய அனுசரித்து போகணும் என்று இந்த மாதம் கிரக மாற்றங்களால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சு ரொம்ப அவசியம். இதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தொரு நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கூட கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும். பாடங்கள் படிப்பில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். மொத்தத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரக மாற்றங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே சரியான இதில் பெறுவதற்கு பரிகாரமாக பெருமாளுக்கு நல்லெண்ணெய் நெய் கலந்து விளக்கேற்றுங்க. இதை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிறைய உங்களுக்கு குறையும். ஸோ இந்த பரிகாரத்தை 31க்குள்ளே செய்து பயன்பெறுங்க.
அவ்வளோதாங்க. இதுதாங்க முக்கியமான தாள்களாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.